பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய் அவர்களை சந்திச்சது அப்படின்னு சொல்லப்பட்டதா இருக்கட்டும், அவங்க கூட்டணி தொடர்பாக பேசினாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதே நேரம் அந்த பக்கம் பார்த்தா பிரியங்கா காந்தியை வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் வந்து சந்திச்சது அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஆக்சுவலாக பிரசாந்த் கிஷோர் முன்னாடியே இந்த தாவேக்காவுக்காக வந்துட்டு அப்புறம் பீகார் எலெக்ஷன்ஸ்க்காக போனவர் தான். பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவர் அங்கே பேசினது வந்து ஏதோ பீகார் எலெக்ஷன் சம்பந்தமாக பேசினாரு அப்படின்னு சொன்னாலும் கூட இங்கே தாவேக்காவில இருந்து சொல்லி அதனால தான் அவர் போய் பிரியங்கா காந்தியை பேசியிருக்கிறாரு. அதுக்கு பின்னணியில் வந்து தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான ஒரு பேச்சுக்கள் தான் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததாக இருக்கட்டும். காங்கிரஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த தாவேக்காவுக்கு இது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து என்ன பிளான்ல தாவேக்கா இருந்ததுன்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த தாவேக்காவோட கூட்டணி போகணும் அப்படின்னு ஒரு சாரார் காங்கிரஸ்ல பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுல ரொம்ப முக்கியமாக முன்னிலையில இருந்து பணியாற்றி கொண்டிருப்பவர் அப்படின்னு யாரு பாத்தீங்கன்னா, தற்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு இது திரும்ப ஒரு இதுவே தான் போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் தாவேக்காவை காட்டு பயங்காட்டுற காங்கிரஸ் கண்டிப்பா சீட்டுகளையோ பிரதிநிதித்துவத்திலேயோ வந்து ஆட்சியில் பங்கு இப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து கேட்பாங்களே ஒழிய மற்றபடி கூட்டணிக்கெல்லாம் போக மாட்டாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தற்போதைய அரசியல் சூழலில் 2026 தேர்தலும் நெருங்கிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் ஒவ்வொரு கட்சி சார்ந்து ஒவ்வொரு கூட்டணியிலையும் ஒவ்வொரு வகையான புகைச்சல்கள் வெளியில் பேசுபொருளாகும். அந்த வகையில் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் இப்போது பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பேச்சுகளுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் டாபிக், மெயின் டைட்டில் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒருவேளை பிளந்து விடுமோ அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் வந்து இப்போ அந்த விஜயனுடைய வருகைக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. காரணம் அதுக்கு காங்கிரஸினுடைய நடவடிக்கைகளும் கூட. ஏன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு சாரார் வந்து ரொம்ப திமுகவை ஆவேசமாக ஒரு மறைமுகமாக தாக்கும் வகையிலையும் குறிப்பாக தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகமாக கேட்டு பெறுவதிலையும் ரொம்ப முனைப்பு காட்டுறாங்க. இதுதான் வந்து ஒருவேளை கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்படுமோன்ற அந்த நான் முன்னாடி சொன்ன அந்த பேச்சுக்கெல்லாம் வழிவகுக்கிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இது எதிர்கட்சிகளோட சதியாகவும் கூட இருக்கலாம் அந்த பேச்சுக்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கிறதுன்றது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து ஒரு தலைப்புச் செய்தியாகவே போடக்கூடிய வகையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் அவர் தரப்புலேருந்து வெளியாகிருக்கு. ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த அந்த ஒரு பேட்டியில் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதுதான் பேசுபொருளாக இருக்குது. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குறிப்பாக ஒவ்வொரு கட்சியும் மக்களுக்கான வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அதில் பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் மறுபடியும் மீண்டு வர நினைக்கிற காங்கிரஸ் மக்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குறுதிகளை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை நிறைவேற்றிடணும் அப்படிங்கிற விஷயத்துலையும், ஏன்னா அது மூலமாக தான் மக்கள் மத்தியில் இன்னும் பரிச்சயமாக முடியும், மறுபடியும் வளர முடியும் அப்படின்னு நினைக்கிற காங்கிரஸ் அதை பண்ணணும் அப்படின்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைன்ற மாதிரியான மறுபடியும் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி அதில் ஒரு விரிசலை ஏற்படுத்தக்கூடிய அந்த பேச்சுகளுக்கெல்லாம் இடமளிக்கிறது அப்படிங்கிறது காங்கிரஸாரினுடைய இந்த வலுவான கோரிக்கைகள் தான். எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும், கூடுதலான இடங்கள் வேண்டும், கடந்த முறை கொடுத்த சீட்டே வந்து எங்களுக்கு வேண்டாம், இன்னும் ப்ளஸில் வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இந்த விஷயங்கள் தான் வந்து இப்போ பேசுபொருள். இதில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு கூட்டணி இடங்கள்லாம் கொஞ்சம் முடிவு பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் விருப்ப மனுலாம் வாங்குவாங்க. ஆனால் காங்கிரஸ்லேருந்து முன்கூட்டியே விருப்ப மனுலாம் வாங்கிறதுக்கான அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு எல்லாம் அதையும் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்படியாப்பட்ட சுச்சுவேஷனில் இன்னொரு பக்கம் ஏற்கனவே ஒரு சந்திப்பு நடந்தது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த கூட்டணி குறித்து ஒரு ஒரு குழு மாதிரி ஒன்று அமைச்சாங்க, ஒரு 5 பேர் கொண்ட குழு. அந்த குழு வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து முடித்து வெளியில் வந்ததுக்கப்புறமா செல்வ பெருந்தகை அவர்கள்லாம் பேசும்பொழுது, இந்த விஜயுடனான கூட்டணி திமுகவிலிருந்து நம்ம இது பண்ணுறோம், திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான இத்தகைய பேச்சுக்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் கொடுத்துருந்தார். சரி, ஓகே, பிரச்சனைலாம் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற திமுக மேலிட தலைமை அங்கே இருக்கிற மேலிட தலைமை கிட்ட பேசியிருக்கும் போல், சரி அதனால் ப்ராப்ளம்லாம் சால்வ்டு அப்படின்னு பார்த்தா திரும்பவும் இப்போ கிரீஷ் ஷோடங்கர் இந்த மாதிரி பேசியிருக்கிறார். சரி, இதில் அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 58 வருஷமாக வந்து நாங்கள் ஆட்சியிலே கிடையாது, ஆனால் கட்சி தொண்டர்கள் வந்து இருந்தாலும் ரொம்ப கடினமாக உழைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்காக நாங்கள் எதாவது பண்ணியிருக்கோமான்னு பார்த்தா அப்படி எதுவும் கிடையாது. அவங்களுடைய விருப்பம் என்னவா இருக்குன்னா, இவ்வளோ உழைக்கிற நம்மளுக்கும்
ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ கூட ஒவ்வொரு கட்சி மீட்டிங்லேயும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் சொல்கிற விஷயம் இதுதான். திமுக கூட கூட்டணியிலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படிங்கிற அந்த புள்ளியிலிருந்து தான் தாவேக்காவோட கூட்டணி போகலாமே அப்படிங்கிற குரலையே எழுப்புகிறாங்க. ஸோ அதனால் அப்படி நாங்கள் எதுவும் செய்யலை, இப்போ விருப்பம் பண்ணலாம் இந்த மனு கொடுக்கறதுக்கெலாம் கூட எல்லோரும் காசு வாங்கிட்டுலாம் இது பண்ணுவாங்க. பட் எங்கள் கட்சியில் யாருக்கிட்டையும் நாங்கள் காசு வாங்கலை, அவங்க அதை சுதந்திரமாக செய்யணும் அந்த மாதிரிலாம் நாங்கள் அப்படின்னு ஒரு பூசி மொழிகிற வகையில் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். மகிழ்ச்சியாக செயல்படணும் அதனால் அப்படின்னு. ஸோ இதை தொடர்ந்து பேசுகிற அவர், திமுக தலைவர்கள்லாம் டெல்லிக்கு வந்து எங்களோட தலைமைகள் எல்லாம் வந்து சந்திச்சுட்டு போனதுக்கப்புறமா திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒரு 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் தலைவர் அமைச்சார். நாங்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்தோம். சரி, ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே, டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே கூட்டணியை உறுதி பண்ணுங்கள் அண்டு இடங்கள் தொடர்பாலாம் பேசிக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்படின்னு. இது எதற்காரணமாக நாங்கள் அப்படி சொன்னோம் அப்படிங்கிறதுக்கும் என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் கட்சியை நாங்கள் வளர்த்தெடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்காக எங்களுக்கு இந்தந்த தொகுதிகள் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டா, அங்கே இவர்கள் தான் வேட்பாளர்கள் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டா, அந்த தொகுதிகளில் நாங்கள் எப்படி களமாடணும், அதுக்கான பணிகளை என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போத்துலேருந்தே தயாராக வேண்டியிருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து அதை முன்கூட்டியே கேட்டோம். ஏன்னா தொகுதி பங்கீடு ஆனால் இந்த தொகுதி பங்கீடு விவகாரங்கிறது திமுக கையில் தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறார். ஏன்னா இவங்க காங்கிரஸ் கட்சியோட பாயிண்ட்டு இதுதான். அதாவது எங்களோட வேட்பாளர்களெல்லாம் நாங்கள் அடையாளம் கண்டு தேர்வு செஞ்சு அவங்கள வச்சு நாங்கள் எப்படி அதை தயார்படுத்தணும், அந்த தொகுதிகளெல்லாம் எப்படி வேலை செய்யணுன்றதெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். ஆனால் இங்கே திமுக எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்குது. இதை தான் ஒரு சைடு பேசுகிறவங்க வந்து திமுக ஆக்சுவலி காங்கிரஸை லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டையும் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே காங்கிரஸ் சொல்கிற பதில்களும் அப்படி தான் இருக்குது, திமுகவோட பதில்களுக்கு வார்த்தைகளும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா திமுகவோட பதிலுக்கு காத்திருக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா இதில் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை குழு அப்படிங்கிறது நாங்கள் இப்போ அமைக்க போகிறோம். இப்போ அவங்க வந்து மக்களுக்கு தேவையான ஒரு வாக்குறுதிகளெல்லாம் தயாரிக்க போகிறாங்க. இந்த வாக்குறுதிகளெல்லாம் காங்கிரஸ் கட்சி தரப்புலேருந்து மக்கள் மத்தியில் நாங்கள் சொல்ல போகிறோம். அப்படி சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் இருக்கோம். அப்படி நிறைவேற்றணும் அப்படின்னா எங்களுக்கு அரசில் அங்கமாக இருக்கணும், ஆளும் அரசில் நாங்கள் ஒரு அங்கமாக இருக்கணும், அதாவது ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிறது தான், அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ கடந்த இதுக்கு சில மாதங்களாகவே பேசப்பட்டுக்கிட்டு வர, குறிப்பாக விஜயனுடைய வருகைக்கு அப்புறமா விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு தரோம் அப்படின்னு அவருடைய முழக்கத்துக்கு அப்புறமா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமா, ஏன்னா காங்கிரஸினுடைய அந்த கூக்குரல்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கிற அந்த பாயிண்டின் அடிப்படையிலும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் ஏதோ சமீபத்தில் தான் முற்றுப்புள்ளி வச்சாங்கன்னு நான் இப்போ சொன்னது மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் கிரீஷ் ஷோடங்கர் இப்படி சொல்லி இருக்கிறார். அப்போது இது மூலமாக வந்து விஜய் வந்து புதுசாக தொடங்கி இருக்கிற தாவேக்காவோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பயன்படுத்தி திமுக கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தை உறுதியாக வாங்கிடணும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் ரொம்ப ரொம்ப முனைப்போடு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது ஒன்றும் இல்லைன்ற மாதிரி காட்டிக்கிட்டாலும் கூட, முற்றுப்புள்ளி வச்சுட்டோன்னு சொன்னாலும் கூட, இந்த ப்ராசஸில் பின்னாடி அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மறுபடியும் ஊர்ஜிதமாயிருக்கு இந்த கிரீஷ் ஷோடங்கர் அவருடைய இத்தகைய வார்த்தைகள் மூலமாக. ஸோ இதில் வந்து காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டு பெறுவார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் காங்கிரஸினுடைய முயற்சிக்கு வலு சேர்க்கிற வகையில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது, காங்கிரஸினுடைய வளர்ச்சிக்கு வலு சேர்க்கிற வகையில் செயல்பாடுகள் இருக்குதுன்னு இப்படியாப்பட்ட ஒரு பார்வை ஒரு பக்கம் வைக்கப்பட்டாலும், இன்னொரு பக்கம் காங்கிரஸினுடைய சமீபத்திய செயல்பாடுகள் என்னென்ன நடந்தது, அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய் அவர்களை சந்தித்தது அப்படின்னு சொல்லப்பட்டதாக இருக்கட்டும், அவங்க கூட்டணி தொடர்பாக பேசினாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதே நேரம் அந்த பக்கம் பார்த்தா பிரியங்கா காந்தியை வந்து தேர்தல் வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் வந்து சந்தித்தது அப்படிங்கிறதா இருக்கட்டும். அங்கே வந்து ஆக்சுவலாக பிரசாந்த் கிஷோர் முன்னாடியே எங்கள் தாவேக்காவுக்காக வந்துட்டு அப்புறம் பீகார் எலெக்ஷன்ஸ்க்காக போனவர் தான். ஸோ பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவர் அங்கே பேசினது வந்து ஏதோ பீகார் எலெக்ஷன் சம்மந்தமாக பேசினார் அப்படின்னு சொன்னாலும் கூட, இங்கே தாவேக்காவிலேருந்து சொல்லி அவர் அதன் மூலமாக தான் அதனால தான் அவர் போய் பிரியங்கா காந்தியை பேசியிருக்கிறாரு. அதுக்கு பின்னணியில் வந்து தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான ஒரு பேச்சுக்கள் தான் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததாக இருக்கட்டும். பிரசாந்த் கிஷோர் வந்து பிரியங்கா காந்தியை சந்தித்தது அப்படியா இருக்கட்டும், இப்படியாப்பட்ட நகர்வுகள் எல்லாமே வந்து தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணியை உறுதிப்படுத்தும் வகையில் இருந்தது. அப்படி தான் எதுவும் பார்க்கப்பட்டது, பேசப்பட்டது. ஆனால் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது டென்ஷனான அறிவாலயம் கூடுதலாக அவங்க வந்து ஒரு சர்வே ஒன்று பண்ணி கடைசியில் அது காங்கிரஸ் வெளியே போனாலும் நம்மளுக்கு பெருசாக இழப்பில்லை, நம்ம இதெல்லாம் மேனேஜ் பண்ணுற வகையில் கூட்டணிக்குள்ளே இன்னும் ஒரு சிலரை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கால்குலேஷன்ஸை எடுத்த ஒரு சர்வே அடிப்படையில் அந்த முடிவுக்கு தயாராகிட்டாங்கன்னா ஒரு பக்கம் பேசப்பட்டது.
ஆனால் இதுக்கெல்லாம் அப்புறம் இப்போ இந்த புதிதாக அடுத்தடுத்து வந்த தகவல் தான் என்ன அப்படின்னா, அதுதான் திமுகவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அதாவது காங்கிரஸினுடைய இத்தகைய செயல்பாடுகள்னால அப்செட்டில் இருக்கிற இல்லை டென்ஷன் ஆகி இருக்கிற திமுக தலைமை ஜெர்மனில் இருக்கிற காங்கிரஸ் தலைமைக்கு, அதாவது ராகுல் காந்தி அவர்கள் அங்கே ஜெர்மனியில் இருக்கிறாரு. ஸோ அதனால் ராகுல் காந்தி கிட்ட பேசி தன்னுடைய மனநிலையெல்லாம் புரிய வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள் ஆளுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, இது மூலமாக என்னென்ன இழப்புகள் உங்களுக்கு ஏற்படும், நம்ம கூட்டணி இருந்தால் சாதக பாதகங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, கூட்டணி இருக்கிறதுனால சாதகங்கள்னா இல்லாமல் போகிறதுனால பாதகங்கள் என்ன இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி புரிய வச்சு, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் இன்புட் கொடுத்ததுனால ஜெர்மனிலேருந்து ராகுல் காந்தி அவர்கள் இனிமேல் இது சம்மந்தமாலாம் பேசாதீங்க, தாவேக்காவோட கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் பேசாதீங்கன்னு அங்கேருந்து ஒரு ஆர்டர் போட்டதுனால இப்போ அந்த பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதனால் தாவேக்காவோட கூட்டணி வேணும்னு சொல்கிறவங்களாம் கொஞ்சம் கப்சிப்புன்னு இருக்கிறாங்க அப்படின்னு அப்படியாப்பட்ட ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொன்று என்னென்னா, காங்கிரஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த தாவேக்காவுக்கு இது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதை ஆக்சுவலாக என்ன பிளானில் தாவேக்கா இருந்ததுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடியே காங்கிரஸ் உடனான கூட்டணிக்கு ஒரு அச்சாரத்தை போட்டுருணும், ஒரு பேசி வச்சு ஓகே கன்ஃபார்ம் நம்ம எப்படியும் வச்சிடலாம், கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற முதல் ஸ்டெப்பான அந்த உத்தரவாதத்தை நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிற பிளானில் தான் தாவேக்கா இருந்தது. ஆனால் இப்போது திமுக தலைமையோட இந்த நகர்வுகள்னால, காங்கிரஸ் தலைமை போட்ட ஆர்டர்னால இது இப்போ நடக்காமல் போயிருக்கு. அதனால் தாவேக்கா கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இதில் இந்த தாவேக்காவோட கூட்டணி போகணும் அப்படின்னு ஒரு சாரார் காங்கிரஸில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ரொம்ப முக்கியமாக முன்னிலையிலிருந்து பணியாற்றி கொண்டிருப்பவர் அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா கேசி வேணுகோபால் அவர்கள். அவர் காங்கிரஸில் கேரளாவில் கிட்டத்தட்ட சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு. ஸோ அவர் தன்னுடைய வெற்றிக்கு, கட்சியினுடைய வெற்றிக்கு கேரளாவில் விஜயனுடைய கூட்டணி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாரு. ஸோ அங்கே கூட்டணி போகணும் அப்படின்னா கொஞ்சம் தமிழ்நாட்டிலே கூட்டணி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. அதனால தான் இதுக்கெல்லாம் அவர் முன்னிருந்து நகர்த்திக்கிட்டு இருக்கிறாரு, பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. விஜய் கூட கூட்டணி வச்சா என்னென்ன சாதகங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே டெல்லி தலைமைக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் காங்கிரஸ் தலைமை போட்ட இந்த ஆர்டர்னால அவருமே கொஞ்சம் இனிமேல் அவருடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் அவருடைய செயல்பாடுகளை பாஸ் பண்ணி வைக்க வேண்டியதாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது. தமிழ்நாட்டுக்கு வர்ற கேசி வேணுகோபால் கண்டிப்பாக விஜயை சந்திப்பார்னு தகவல்கள் பரவிக்கிட்டு வந்தது. ஸோ இந்த விஷயத்துக்கு, இந்த ஆர்டருக்கு அப்புறமா, ராகுல் காந்தியோட ஆர்டருக்கு அப்புறமா விஜயை சந்திக்க மாட்டார், பதிலாக இங்கே ஸ்டாலினை சந்தித்து பேசுவதற்கான முகாந்தர்கள் இருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே திமுக கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் தான் இருக்குது. இது காங்கிரஸினுடைய அதில் இருக்கிற அந்த ஒரு சாராருடைய எதிர்பார்ப்புகளுக்கு கொஞ்சம் பெருத்த அடி விழுந்ததாக தான் இத்தகைய தகவல்கள் பார்க்கப்படுது. இதில் எது எதிர்க்கட்சிகளால் கிளப்பி விடப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் மக்களுடைய புரிதலுக்கு நான் விட்டுறேன். ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இப்படி திரும்ப காங்கிரஸ் வந்தாங்கன்னா, அதுவும் பீகார் எலெக்ஷனில் பெரும் தோல்விகளுக்கெல்லாம் அப்புறம் திமுக காங்கிரஸை எப்படி ஹேண்டில் பண்ணும், காங்கிரஸ் என்ன மனநிலையில் இருக்குது, சரி கடைசியில் லாஸ்ட் அந்த 25 தொகுதி கொடுத்தாங்க, சரி அதுவே இந்த டைமும் கொடுப்பாங்க, அதுவே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு தான் இங்கே இருக்கிற காங்கிரஸார்களும் மாறி இருக்கிறார்களா அப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயங்களும் ஒரு பக்கம் பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. கூட்டணி உறுதியாகுதா, கூட்டணி எந்த பக்கம் மாறப்போகுது, கூட்டணியில் இடம் பெற்றாலும் எத்தனை தொகுதிகள் வழங்கப்பட போகிறது, அதில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து தகவல்களாக வரும். அப்போ நம்ம அதை பற்றி பேசலாம். தற்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி இதுவும் திரும்ப ஒரு இதுவே தான் போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் தாவேக்காவை காட்டு பயங்காட்டுற காங்கிரஸ் கண்டிப்பாக சீட்டுகளையோ பிரதிநிதித்துவத்தையோ ஆட்சியில் பங்கு இப்படிங்கிறத தான் தொடர்ந்து கேட்பாங்களே ஒழிய மற்றபடி கூட்டணி விட்டுலாம் போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே அறிவாலயம் மற்றும் சத்தியமூர்த்தி பவனுடைய நகர்வுகள் தெரிஞ்ச பலர் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அடுத்து என்ன பிளான் பண்ண போகிறார், காங்கிரஸை எதிர்பார்த்திருந்த விஜய் என்ன பிளான் பண்ண போகிறார் அப்படிங்கிறதும் தெரில. அந்த நகர்வுகள் அடுத்தடுத்து நடக்கும் போது தொடர்ந்து பேசலாம். மறுபடியும் வேறு சில தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.